வீடியோல நம்ம பார்க்க போறது லிப் கேர் ரொட்டீன். வெறும் 3 ஸ்டெப்ஸ்ல உங்க லிப்ஸ் எப்படி சாஃப்ட் அண்ட் பிங்கிஷா மாத்துறதுன்னு பார்க்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப் ஸ்க்ரப். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கீ அண்ட் சுகர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1/4 டீஸ்பூன் கீ அண்ட் 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி ஒரு கோர்ஸ் பேஸ்ட் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் அண்ட் கீ மிக்சர் நம்மளோட லிப்ஸ்ல இருக்க ட்ரை அண்ட் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிடும். இன்கேஸ் உங்களுக்கு சாப்ட் அண்ட் ட்ரை லிப்ஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ட்ரையான லிப்ஸை நல்லா நரிஷ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் சுகர் மெயினாக எக்ஸ்ஃபோலியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபிங்கர் டிப்ஸில் இந்த ஸ்க்ரப்பை எடுத்து நல்லா உங்கள் லிப்ஸில் ஸ்க்ரப் பண்ணுங்க. ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் 1 to 2 minutes ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த லிப் கேர் ரொட்டீன் ஹோல் ப்ராசஸ்லேயே நம்ம கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா டூத் ப்ரஷ் வச்சும் பண்ணலாம். 1 to 2 minutes நல்லா ஜென்டலாக சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணி முடிச்ச அப்புறம் ஒரு டிஷ்யூ இல்லைனா வெட் கிளாத் வச்சு இதை வைப் பண்ணிடலாம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப் லிப் மாஸ்க். அண்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லெமன், ஹனி அண்ட் டர்மரிக். நான் இதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லெமன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் மெயினாக பிக்மெண்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு மஞ்சள் அலர்ஜி இருந்ததுன்னா நீங்கள் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மஞ்சளுக்கு பதிலாக சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கலாம், குங்குமப்பூ. மஞ்சள் கூட 2 to 3 drops ஆஃப் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே டாபர் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம எடுத்து வச்ச குட்டி பீஸ் ஆஃப் லெமனில் இருக்க ஜூஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க லிப் மாஸ்க்கை ஃபிங்கர் டிப்பில் எடுத்து நல்லா லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலி லிப்ஸ்க்கு மேலேயும் கீழேயும் டார்க்காக இருக்கும், அங்கேயும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு நல்லாவே ஈவன் டோன் கிடைக்கும். இதை அப்ளை பண்ண அப்புறம் 5 to 10 minutes ட்ரை ஆகட்டும். நீங்கள் இன்னும் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இப்போவே ஃபாலோ பண்ணி நம்ம சேனலோட ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாம் அதுலேயே தெரிஞ்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க் அண்ட் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி பண்ணுற இந்த லிப் கேர் ரொட்டீனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 7 daysல உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ இது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. Five to 10 minutes ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வார்ம் வாட்டர் இல்லைனா வெட் கிளாத் வச்சு இதை வைப் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். என்னோட லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஃபேவரட்டான டேகா ஆர்கானிக்ஸோட பீட்ரூட் lipbalm யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் அண்ட் லிங்க் எல்லாம் வேணும்னா நம்மளோட ஹால் வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். கார்ட்ஸில் ஆட் பண்ணுறோம். ஸ்டெப் 1 and 2 முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் இப்போவே நல்லா சாஃப்ட் அண்ட் பிங்கிஷாக வந்திருக்கும். ரொம்ப மாய்ஸ்சரைஸ்ட் அண்ட் ப்ளம்பியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரை நம்ம லாக் பண்ணுறதுக்கு மறக்காமல் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டியது லிப் பாம். லிப் பாம் ஃபிங்கர் டிப்ஸை எடுத்து ஜென்டலாக 1 to 2 minutes நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம லிப்ஸ் இன்னும் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். இன்னும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தா லிப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எப்போவுமே ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். ஸோ டெய்லி மறக்காமல் 2 to 3 liters தண்ணி குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.